வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரையும் கேரட்டும் போட்டு கடைஞ்சது. இதில் என்னென்ன போட்டேன்னாக்கா பாசிப்பருப்பு ஒரு அரை அழகு போட்டுட்டு பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் வந்து ஒரே ஒரு கேரட்டு, வெங்காயம், தக்காளி, பூண்டு 6 பல் நசுக்கி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 3-4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக புளி, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டு நல்லா கடைஞ்சிட்டு, கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் தாளித்து கொட்டிட்டு, இந்த மாதிரி நல்லா தாளித்து கொட்டிட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது தான் இன்றைக்கி. இது வந்து சோம்பு தாளித்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு தாளிக்க வேண்டாம், காயோடவே போட்டுடலாம், அது வெந்துடும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து இது வந்து ஒரு 400 கிராம் கத்திரிக்காய், ஒரு 2 முருங்கைக்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு காயை நல்லா வதக்கிட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்தால் பொரியல் ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 2 காம்பினேஷனும் அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. நீங்களும் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், நேற்று வந்து குளியல் பொடி இது போட்டிருந்தோம். அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த மாதிரி வேணும்னா நாங்கள் வந்து மசாலாஸும் கொடுக்குறோம். அதாவது ஹோம்மேடு சமையல் மசாலாலாம் கூட நாங்கள் கொடுக்குறோம். வேணும்னா வாங்கிக்கோங்க. நல்லா எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி, இது சுத்தமான மசாலாஸு. நீங்கள் வேணும்னா தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ அந்த புளியல் பொடி வந்து இன்னும் கூட ஒரு 5 ரூபா குறைச்சி 45 ரூபா, 200 கிராம்ஸ் 45 ருபீஸ்ன்ற இதில் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.